ஆகும் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28. அதுக்கு முன்னாடி 28. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்திலேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். தேவனுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மேல உட்காருங்க மேல உட்காருமா சேர். ஓகே, தேவனுடைய சாயலை பத்தி இன்னைக்கு பேச போறேன். தேவனுடைய சாயலும் மனுஷனுடைய சாயலும். சொல்லுங்க, தேவனுடைய சாயலும் சாயல் அப்படின்னா என்னது? சாயல் அப்படின்னா அவரை போலவே உண்டாக்கப்பட்டோம், அதான் சாயல். ஓகே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21. 7ஆம் அதிகாரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அதுக்கு கீழே 26 25 இருந்து வாசிக்கிறேன். சரி, ஓகே, 24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள, சொல்லுங்க எல்லாரும், புத்தியுள்ள சொல்லுங்க, புத்தி இருக்கிறவங்களா சொல்லுங்களேன். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 23 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். கொஞ்சம் வெயிட்டான சப்ஜெக்ட், கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப சீரியஸான மேட்டரை பேச போறேன். ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி. கடவுளுடைய உள்ளத்தின் ஆழத்துல அவருடைய இயக்கம் நம்மளை குறித்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய உள்ளத்தின் இயக்கம் என்னன்னா, என் வாழ்க்கையில நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும். அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது. வாழ்க்கையே வாழறதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்குது. சொல்லுங்க, உண்மைதானே? நானும் மனுஷன் தாங்க, உண்மைதானங்க. போராட்டமா இருக்குது, ஒரே கொச்சலாகுது. நம்ம பாஷையில சொல்ல போனா ஒரே கொச்சலாகுது, நாஸ்தியாகுது, பட் பெஜாராகுது. ஏன் அப்படி இருக்குது சொல்லுங்க, கேளுங்க. என்ன ஏன் அப்படி இருக்குது? சரி கேளுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். கேளுங்க, என்ன தானே கேட்குறீங்க, கேளுங்க. ஏன் அப்படி இருக்குது?
பிரசங்கத்தை முடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா சாயல்ல தான் ஆரம்பிச்சு பிரச்சனை. இயேசு கிறிஸ்து வந்து பிரச்சனைய சரி பண்ணதும் சாயல்ல தான் சரி பண்ணிக்கிறாரு. நம்மள என்னவா மாத்திருக்கிறாரு? புது சிருஷ்டியா மாத்திருக்கிறாரு. மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் புள்ளியா மாத்திட்டாரு. அந்த சாயலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சூப்பரா ஆக்கிடலாம். கவனிக்கிறீங்களா? இங்க முதல் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-28 பார்த்தா, தேவன் தம்முடைய சாயலின்படி மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவங்களை சிருஷ்டித்தார். தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படியும் சிருஷ்டிப்போன்னு சொல்லி சிருஷ்டிக்கிறார். இப்போ நம்ம பேசுற ஊர்ல பேசுற நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? விஜய் டிவி ப்ரோக்ராம் நம்ம குடும்பத்துல டெய்லி அவார்ட் ஃபங்க்ஷன் தான். வீட்டுல மச்சாக்கு முச்சாக்கு மெடல் கொடுக்குறாங்க, இல்ல மெடல் குத்துறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்ப போராட்டம் பிரச்சனை அது இதுன்னு வருதுன்னா, அது எங்க இருந்து வருது பிரச்சனை அப்படின்னா சாயல்ல இருந்து தான் வருது. ஹலோ, நீங்க என்ன நினைச்சுருக்கீங்கன்னா, அவங்க போனை வந்து வாங்கி சைலண்ட்ல போட்டு பேசுமா பேசு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் பேசுமா. என்ன எதுல வருது அப்படின்னா சாயல்ல இருந்து தான் வருது. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சு கிடையாது. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஆறுதலா எதனா பிரசங்கம் கேட்டா நான் வந்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குது, சுகமா இருக்குது, அவர்கிட்ட எதனா போய் பேசிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்பிக்கை வருது அப்படின்றீங்கல்ல, சொல்றீங்களா? கூட உங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஏன் வரீங்க? ஹலோ, பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம தேடி வரோம். ஒருத்தர் சொல்றாரு, பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு எது அர்ச்சனை அப்படின்றாரு. யாருன்னு தெரியல. வருது எங்கேருந்து வருது? ஆரம்ப பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, பிசாசு எங்க கைய வச்சான்னா சாயல்ல தான் கைய வச்சான். அந்த சாயல்ல கைய வச்ச அந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில சரி பண்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, அக்கிரம செய்கைக்கார ஒருத்தர் பிரசங்கியார், பெரிய பிரசங்கியார் பெனிஹின்னு ஒருத்தர், அவரு சொல்றாரு, இந்த வார்த்தையை மட்டும் இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து சொல்லக்கூடாது. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அறியேன், எனக்கு உன்னை தெரியவே தெரியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட நான் போய் நிற்கும் போது என்னை இந்த வார்த்தையை அவர் சொல்லக்கூடாது, அவ்வளோ நான் பயபத்திரமா நடக்கிறேன், கள்ளப்போதகரை அப்படின்னு என்னை ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து செல்லமா கூப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நானே ஏகப்பட்ட பிரச்சனை. இயேசு கிறிஸ்து சொல்றது எப்பயோ பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, நீங்க அப்படியே அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க நினைக்கிறது என்ன அப்படி வரம்ப மெசேஜ் என்னத்த சொல்ல வரையோ சொல்ல, பாவம் ரொம்ப கஷ்டப்படுது சொல்றதுக்கு, என்னத்தை தான் சொல்ல வரப்பா நீ? ஒண்ணுமே இல்லைங்க, உங்க சுபாவம் சொல்லுங்க, கேரக்டர். மித்ரன் எனக்கு உபத்திரவமாக நீ அமைதியா உட்கார், சாக்லேட் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, வாங்கி தரேன், உட்கார் அமைதியா உட்கார். அப்பா விட மாட்டான். சரி, ஓகே, கவனிங்க, நம்ம சுபாவத்துலதான் பிரச்சனை, சரிங்களா? நான் வேதத்தை ஆராய்ஞ்சி கண்டுபிடிச்சதுல என்னம்மா பிரச்சனை? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா கிருபியா குத்துக்கிறாங்க. பாரு, செல்போன் பாரு, மித்திரனே தூக்கி பாக்கெட்ல போட்டு மித்திரனே தூக்கி வெளியே போட்டிருப்பாரு. கவனிங்க, கிருபியா சாயந்தரமா எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அதுலயும் உங்களை வந்து சில காரியங்களை உங்க வாழ்க்கையில சொல்லி கொடுத்து உங்களை தெளிவாக்கி பிரச்சனையை எப்படி சால்வ் ஆக்கலாம், வாழ்க்கையில பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்கலாம்,
போராட்டத்துல இருந்து எப்படி வெளியே வரலாம், போராட்டத்திலையும் வாழ்க்கை எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழலாம், நல்லா பார்த்துக்கலாம். கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் என்ன வேற மாதிரி மாத்தி இருக்கிறாரு. வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஒருத்தர் சொன்னாரு, வார்த்தை மாறாது, வார்த்தை எல்லாத்தையும் மாற்றும். ஆண்டோடைய வார்த்தை அது மாறாது. ஆண்டோடைய வார்த்தை எல்லாத்தையும் சுத்தி எல்லாத்தையும் மாற்றும். அப்படிதான் நம்ம இங்க இருக்கிறோம். சொல்றாங்க இங்க பாருங்க, நான் வேதத்தை கொஞ்சம் நான் ஓவரால் அப்படியே பார்த்துன்னு வந்ததுல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, கடவுள் வந்து இந்த சாயலை வந்து ரொம்ப விரும்புறாரு. நம்மளுடைய சாயலை, நம்மளுடைய கேரக்டரை, நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய தன்மை, நம்மளுடைய குணத்தை நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. நான் பார்த்ததில்ல, வேற எதை ஆராய்ச்சி பார்த்ததில்ல. நான் பார்த்த வரைக்கும் அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. என்னன்னு பார்த்தா அதுதான் அவர்கிட்ட பழகிறதுக்கும், அவர்கிட்ட உறவாடுறதுக்கும், அவர்கிட்ட ஐக்கியமாகறதுக்கும் உதவுது. அதே சமயத்துல நம்ம குடும்பத்திலையும் அதுதான் உதவுது. அதுதான் மெயின் ப்ரையாரிட்டியா இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதுதான் முதன்மையா இருக்குது. கேரக்டர் சொல்லுங்க, இங்கிலாச்சி சொல்லுங்க. கேரக்டர், நம்மளுடைய கேரக்டர். நிறைய பேருக்கு சொல்லுவாங்கல்ல, நான் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு வரும்போது சொல்லும்போது 2 கோடி வந்தா உன்னுடைய பௌச்சி தெரிஞ்சிடும் இல்ல. பணம் வந்தா உள்ள இருக்கிற ஆளு அப்படியே வெளியே வருவார். அதுதான் உண்மையான ஆளு. அது வரைக்கும் அமிக்கி நிற்கிறார், உள்ள ரொம்பனுங்கிறாரு. வந்துட்டா சுயரூபம் வந்துடும் இல்ல. எதனா ஒண்ணு வந்தாதான். அதான் விஜய் சொல்றாரு, எல்லாம் நம்ம கிட்ட வந்துச்சு, ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே அந்த எண்ணத்தை எடுத்துருங்க. கரெக்டா இருக்கணும், பிச்சிருவார் ஆஸ்கல் அப்படின்ட்டாரு. நீங்க கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனை தூக்கின்னு வந்து அங்க வச்சிருக்கிறாங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் குடும்பம் சரியில்லை, அது சரியில்லைன்றீங்கல்ல. கடவுளுடைய சித்தம் இல்லாம யாரும் அங்க வந்து உட்கார ஆண்டவர் வச்சிருக்க மாட்டாரு, சரிங்களா? கடவுளுடைய சித்தத்தின்படி தான் ஆட்கள் வராங்க. ஓகே, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். பெரிய மாற்றம் வந்து பாருங்க. நான் வந்து எனக்கு தெரியும், இந்த உலகத்தை நான் பார்த்துருக்கிறேன் ஓரளவுக்கு. என்னுடைய நாலேஜ்ல எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துக்கு பணம் தான் ரொம்ப முக்கியமா தெரியுது. ஹலோ, ஆனா ஆண்டவர்கிட்ட நான் போய் கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, பணம் முக்கியம் கிடையாது தம்பி, கேரக்டர் முக்கியம். ஹலோ, கேரக்டர் முக்கியம். எனக்கு எது முக்கியம்னா கேரக்டர் முக்கியம். உனக்கு பணம் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பணத்தை கொடுத்துருவேன், ஆனா கேரக்டர் மாறலன்னா கஷ்டமாயிடும். அந்த பணத்தை வச்சு நீ எதோ வேணா செஞ்சிடலாம், என்ன வேணா பண்ணுவ.